ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த ஓன் வாய்ஸ் வீடியோ எதுக்குன்னா, ஒரு சந்தோஷமான நாள். நம்முடைய சேனலில் 1000 பேர் வந்திருக்காங்க சப்ஸ்கிரைபர்ஸாக. உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். பயணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இலகுவாக இல்லைங்க, ரொம்ப ஈஸியெல்லாம் இல்லை. நிறையா கஷ்டம் இருந்தது. ரொம்ப வருஷமாக நான் வீடியோஸ் போட்டுன்னு இருக்கேன். பட் எனக்கு பெருசாக வியூஸ் போகலை, சப்ஸ்கிரைபர்ஸ் வரல. ஆனால் என்னுடைய முயற்சி இன்னும் முடியலைங்க, போயின்னு இருக்குது. அதனால் அவங்க எல்லாருக்கும், இங்கே இருக்கிற 1000 பேருக்கும் தனிப்பட்ட முறையில் நன்றி சொல்லியிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, அப்புறம் கொஞ்சம் நாளில் போயிடுவாங்க. பட் நீங்களே என் கூட இருக்கீங்க, இணைஞ்சிருக்கீங்க. ஜெர்மனி பற்றி எந்த விஷயம் உங்களுக்கு டவுட் இருந்தால் சரி, ஜெர்மனி வரதை பற்றியோ இல்லை ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். சேனல் 1000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஆனால் நான் போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா அதிகம், சப்ஸ்கிரைபர் விட நான் போட்ட வீடியோ அதிகம். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் என்னோடய முயற்சி விட போகிறதில்ல. இன்னும் போக வேண்டிய தூரம் நம்ம தூரம் இருக்குது. நிறையா மைல் ஸ்டோன் ரீச் பண்ணணும். அதனால் இதை நான் மோட்டிவேஷனாக எடுத்துகிட்டு நான் அடுத்து என்னோடய பயணத்தை தொடர்றேங்க. இந்த நேரத்தில் நான் பிரதீப் பிஸ்வா 4214 என்ற நண்பருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இதனால் சொன்ன மாதிரியே 990 வரும்போது சொன்னார் என்கிட்ட, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் 1000 சப்ஸ்கிரைபர் சேரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி சொன்ன மாதிரியே 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டாரு. ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அன்புக்கு என்ன சொல்லுன்னு தெரில. தேங்க்யூ பிரதீப். இப்போ தான் கவனித்தேன், இந்த ஒரு மரத்துக்கு மட்டும் நம்பர் போட்டிருக்காங்க 182 182. என்னன்னு தெரியல, ஏதாவது காரணம் இருக்கும். நீங்கள் கெஸ் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. வேறு எங்கேயும் நம்பர் பார்க்க முடியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. எனக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பயணம். இதில் நீங்கள் எல்லாம் அங்கத்தினர்கள், உறுப்பினர்கள். இது என்னோடய யூடியூப் சேனல் என்னோடய சேனல் கிடையாது, நம்மளுடைய சேனல். ஒரு ஃபேமிலி மாதிரி. உங்களுடைய கருத்துக்களை எனக்கு தொடர்ந்து சொல்லுங்கள். குடும்ப வரைக்கும் என்னுடைய வீடியோஸ் நான் பெட்டர்மெண்ட் பண்ணி நான் இன்னும் சிறப்பாக பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஏன்னா நான் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணி இருக்கும்போது இதை ஒரு சேனல் நடத்துறது ஈஸியான விஷயம் கிடையாது, எனக்கு சப்போர்ட் கிடையாது. ஆனாலும் உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எனக்கு பெரிய பெரிய மோட்டிவேஷனுங்க. நான் இன்னும் நிறையா வீடியோக்கு போகிறதுக்கு இல்லை புதுசாக ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு உத்தியோகமாக இருக்குது. அதனால் என்னோடய சேனல் தொடர்ந்து எழுந்துருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 8:30 மணி ஆகுதுங்க காலையில். இப்படி இருக்குது பாருங்கள், நல்ல நீல வானம். இதில் அமைதியாக இருக்குது பாருங்கள். நிறைய பறவைகளோட சத்தத்தை கேட்க முடியும். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பாருங்கள். இந்த வாத்துங்க மேலே உட்காந்துருக்காங்க. ஒரு ஆர்கெஸ்ட்ரா கேட்குற ஃபீல் ஆகுங்க. எல்லா பறவைகளும் சேர்ந்து சத்தம் போடும்போது அது இசை மாதிரி இருக்கும். சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.